அது ஒரு அழகான கிராமம். நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த கிராமத்து பிள்ளைகள் எல்லாம் அங்க இருக்கிற ஒரு பிரபல பள்ளியில படிக்கிறாங்க. அவ்வளோ அறிவான பிள்ளைகள், நல்லா படிப்பாங்க எல்லாருமே. அந்த பிள்ளைகள் எல்லாமே துரு துரு துருன்னு இருப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல ஒரு அழகான போட்டி வைக்கிறாங்க. முதல் போட்டி அன்புன்னா என்ன அப்படின்னு வைக்கிறாங்க. அன்பான பொருள்லாம் தேடி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீச்சர் சொன்ன உடனே அந்த ஸ்கூலுக்கு வெளியில எல்லா குழந்தைகளும் குடு 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 குடுன்னு ஓடுறாங்க. ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறக்குது. பூ பூவா பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா, நீ பலபலன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த சொக்கா? பூ பூவா பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா, நீ பலபலன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த சொக்கா? அப்படியே பட்டாம்பூச்சி பறந்தும்போது அந்த குழந்தை போது பாடிக்கிட்டே அழ பிடிச்சிட்டு வருது. குடுகுடுன்னு குருஜி கிட்ட வந்து காமிக்கிறாங்க. குருஜி பார்த்தீங்களா, இந்த பட்டாம்பூச்சி மேலே ரொம்ப அழகா இருக்கு, இந்த பட்டாம்பூச்சி நான் ரொம்ப நேசிக்கிறேன், இதுக்கு ரொம்ப அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இன்னொரு குழந்தை போகுது. ரோஜா 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 அப்படி டபால் அந்த ரோஜாவை விட்டு, குருஜி இந்த ரோஜா மேல நான் ரொம்ப அன்பா இருக்கேன், எத்தனை அழகா இருக்க பாருங்க அப்படின்னு இந்த ரோஜா அழகா காட்டுது. ஒரு குழந்தை குடு குடு குடுன்னு ஓடுது. அங்க ஒரு தும்பி இருக்கு, அதை பார்த்து அப்படியே ரசிக்கு. என்ன அழகு, எத்தனை அழகு அப்படின்னு ரொம்ப ரசிக்குது. அந்த தும்பியையே 2 கையில பறிச்சுண்டு குடு 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 குடுன்னு ஓடி வருது. குருஜி இந்த தும்பி மேல நான் ரொம்ப அன்பா இருக்கேன், எவ்வளவு அழகா பிடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னது. குருஜி ஒவ்வொன்னா பொறுமையா பாக்குறாங்க. இன்னொரு குழந்தை வருது. குருஜி அப்படின்னு வருது. பார்த்தா குழந்தை கையில எதுவுமே இல்லை. என்ன, நீங்க எது மேலேயும் அன்பு வைக்கலையோ அப்படின்னு கேக்குறாங்க. குருஜி நான் மல்லிகை தோட்டத்துக்கு போனேன், நம்ம ஸ்கூல்ல இருக்க மல்லிகை தோட்டத்துக்கு போனேன், அந்த மல்லிகை எத்தனை அழகு தெரியுமா, அப்பா செம்ம வாசனை குருஜி, நீங்க ஏன் பறிக்கல, பறிச்சுட்டு வந்து ஏன் காமிக்கல? என்ன குருஜி, என்கிட்ட அந்த மல்லிகை வந்துட்டா வாடிடாதா? அந்த மல்லிகை நான் நேசிக்கிறேனே, அதை பறிச்சுட்டு வருது எப்படி குருஜி அன்பாவும் அப்படின்னு சொன்னோன்னே குருஜிக்கு ஆனந்த கண்ணீர். இந்த பட்டாம்பூச்சி பிடிச்சிருந்த பிள்ளை, இந்த தும்பி பிடிச்சிருந்த பிள்ளைக்கெல்லாம் அப்படியே அதிர்ச்சி. ஆமாம்ல, சந்தோஷமா பறந்துட்டு இருந்த இந்த பட்டாம்பூச்சியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சாரி குருஜின்னு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இந்த தும்பி எவ்வளோ சுதந்திரமா பறந்துட்டு இருந்தது, அதை நம்ம பிடிச்சிட்டு வந்து துன்பப்படுத்திட்டோமே, இது அன்பு இல்லையே அப்படின்ட்டு அந்த தும்பியை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோஜா பறிச்சது தானே குருஜி, இது எப்படி திருப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த குரு சொல்றாங்க, செல்லங்களா அன்புன்றது என்ன தெரியுமா, ஒருத்தரை வாழ வைக்கணும். அன்புன்ற பொருளில் யாரையும் கீழே விழ வைக்க கூடாது. அன்பு ஒரு பரிசுத்தமானது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க குருஜி, எல்லா பிள்ளைங்களும் சந்தோஷமா சொல்லிட்டு, குருஜி உங்களுக்கு நாளைக்கு ஒரு போட்டி வைக்க போறேன், நாளைக்கு வந்து நீங்க அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஷீல்டு இந்த ஆனுவல் டேல கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் எல்லாம் ஆர்வமா ஸ்கூலுக்கு வராங்க. பிரேயர் முடியுது, எல்லாம் நடக்குது. அப்போ அந்த குருஜி சொல்றாங்க, இங்க இருந்து நம்ம ஒரு சின்ன சுற்றுலா போக போறோம் காட்டுப்பகுதிக்கு. அந்த காட்டுப்பகுதியில ஒரு பெரிய புதையல் இருக்கு. அந்த புதையல்ல நீங்க எடுத்தீங்கன்னா அந்த புதையல் மொத்தம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பிள்ளைகள்லாம் எல்லாம் குஷியா போகுது. அந்த காட்டு பகுதியில அந்த குழந்தைங்கள சிறப்பு வழி ஓபன் பண்ணி விடுறாங்க. பிள்ளைகள்லாம் அப்படியே குதிச்சுட்டு போகுது, குடு 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 குடுன்னு ஓடுது. ஒரு குழந்தை பாக்குது, கீழே ஒரு அழகான தங்க நாணயம். ஆஹா இந்த தங்க நாணயம் செம்மையா இருக்கே, ஐயா ஜாலின்னுட்டு அந்த தங்க நாணயத்தை எடுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடி வருது. அடுத்தது ஒரு குழந்தை போகுது. அங்க பார்த்தா 4 கிராம் தங்க நாணயம் இருக்கு. அந்த குழந்தை பாக்குது, அடாடா இந்த தங்க நாணயம் நல்லா இருக்கே, அது அந்த தங்க நாணயத்தை 4 கிராம் எடுத்துட்டு குடு குடுன்னு ஓடிடுது. அடுத்தது ஒரு குழந்தை போது போனா அங்க 1 சவரன் தங்க நாணயம் இருக்கு. அந்த 1 சவரன் தங்க நாணயத்தை எடுத்துக்கிட்டு குடு 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 குடுன்னு குருஜியை பார்க்க ஓடி வந்துருதுங்க. எல்லாம் சந்தோஷமா ஓடி வருதுங்க. அடுத்த குழந்தை போகுது. அந்த குழந்தை என்ன செய்து பார்த்தா அங்க
2 சவரன் செயின் கீழே கிடக்கு. அந்த செயினை எடுத்துட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்துடுது. பூக்களை ரசிச்சுட்டு வந்துருச்சு இல்லையா அந்த குழந்தை. தேடுது தேடுது தேடுது, பல மணி நேரம் ஆகுது. அப்படியே சாயந்தரம் ஆக போகுது. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல போல இருக்கு. அன்லக்கி இல்ல குருஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களாம் சிரிக்குது. இந்த குழந்தை கடைசியா மலை உச்சிக்கு போயிட்டு அங்க பெரிய அண்டா ஃபுல்லா தங்க நாணயம். அதை பார்த்தவொடனே ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ தங்க நாணயமா அப்படின்ட்டு அந்த குழந்தை கீழே இறங்கி வந்து, குருஜி ஒரு அண்டா ஃபுல்லா தங்க நாணயம் மலை உச்சியில இருக்கு அப்படின்னு அவங்க குருஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எல்லாம் 4-5 ஆளை கூட்டு போயிட்டு அந்த அண்டா ஃபுல்லா இருக்க தங்க நாணயத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எவ்வளோ பெரிய தங்கத்தை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு, சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்ன புரியுது? அந்த குருஜி சொல்றாங்க, முதல் குழந்தை 1 கிராம் தங்க நாணயத்தோடு வந்தது இல்லைங்களா, அந்த குழந்தைய பார்த்து சொல்றாங்க, நீ சின்ன அல்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்படுற ஒரு ஜென்மம். என்ன குருஜி சொல்றீங்க? ஆமா, உங்ககிட்ட நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்? புதையல் கிடைக்கும்னு சொன்னேன். நீ 1 கிராம்லயே சந்தோஷப்பட்டுட்ட. அது போலதான் உங்க மாதிரி பிள்ளைகள் சரி வர படிக்காம படிப்புல பாதிலேயே நிறுத்திட்டு அரைகுறையா ஒரு 200 ரூபா வேலை கிடைக்குதுன்றதுனால போயிடுறீங்க. உங்களால பொக்கிஷத்தை அடைய முடியாது. அடுத்த இது சொல்றாங்க. அடுத்தது, நான் 4 கிராம் எடுத்து வந்தேன்ல குருஜி. ஆனா நீ 4 கிராம்னா என்னது? நீ +2 படிப்பை நிறுத்துற, ஒழுங்கா படிக்கல, அரைகுறையா +2ல சரியா படிக்காம மார்க் எடுக்காம சின்ன சின்ன அல்ப சந்தோஷங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸோட போறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறது, இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு நீ போயிட்ட. இதுதான் வாழ்க்கை, இப்பயே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு கஷ்டப்பட்டு போயிட்ட. அதனால உனக்கு 4 கிராம் தங்கத்தோட போயிடுச்சு. நீ சராசரியா துணிக்கடையில் வேலை செய்கிற மாதிரி உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த குழந்தை சொல்லுது, குருஜி நான் 1 சவரன் காயின் எடுத்துட்டு வந்து கொடுத்தனே, நீ எப்படி +2 முடிச்சுட்டு கம்மி மார்க் எடுத்து ஏதோ காலேஜில் சேர்ந்து அங்கே எதுவுமே பண்ணாமல் நீ என்ன பண்ணுற? எங்கேனாச்சும் போயிட்டு காலேஜுக்கு போய் படிக்காம நான் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு வெளியே வரும்போது உனக்கு வேலை கிடைக்காது. நீ என்ன பண்ணுவ? ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் 15,000 சம்பளத்துக்கு சேருவேன். அந்த குணம் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாங்க. அடுத்தது, குருஜி குருஜி நான் 2 சவரன் நகை எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன பண்ணுவ? இன்ஜினியரிங் காலேஜ் போவ, பாதி கட்டடிப்ப, பாதி ஏதாவது பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஊரை சுற்றி KFC அது இதுன்னு சுற்றி கேவலமான புத்திகளோடு போய் தப்பாக எல்லா சிந்தனையும் வச்சுட்டு போவேன். உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்க ஒரு 25,000 சம்பளம் கிடைக்கும். அவ்வளோதான். பொக்கிஷம் எடுத்து வந்தாங்க பாருங்க. அந்த குழந்தை அமைதியாக இருக்குது. இந்த குழந்தை பாருங்க கஷ்டப்படுது, அவ்வளோ தூரம் கஷ்டப்படுது. படிக்க வேண்டிய வயசில் ஒழுங்காக படித்து ஒழுக்கமாக இருந்து படிப்பை முடித்து நிறைய மார்க் எடுத்து பெரிய காலேஜில் சேர்ந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு கலெக்டர் ஆகி ஒரு மாவட்டத்தையே ஆட்டி படைக்குது. அதுதான் அந்த புதையல் என்ற பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை அடைஞ்ச இந்த குழந்தை தான் உண்மையான வெற்றியாளன். இந்த குழந்தைய பெத்த பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஈன்ற பொழுதின் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சொல்லியிருக்கால, அந்த குழந்தை இதுதான். ஸோ மாணவ பருவத்தில் உங்களுக்கு டைவர்ஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸு முக்கியம் நினைப்பீங்க, தப்பான பழக்கத்தை கற்றுக்கிறது, இதெல்லாம் சந்தோஷம் நினைக்காம ஒழுக்கத்துடன் பெரிய பொசிஷன் போய் நம்மளும் நல்லா இருந்து நம்ம அப்பா அம்மாவையும் நல்லா பார்த்துக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கை ஜொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே, எல்லா குழந்தைங்களும் அழகாக கைத்தட்டி, ஆமாம் குருஜி நாங்கள் அல்பமாக நடந்துக்கிட்டோம், இனிமேல் நாங்கள் அது மாதிரி நடக்க மாட்டோம், ஒழுக்கமாக இருப்போம், புதையலை தேடி எப்பவுமே ஓடுவோம், அல்ப சந்தோஷங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஸ்கூல் குழந்தைங்க முடிவெடுத்தாங்க. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.